என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கவனித்து கொண்டு தான் இருக்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது, ஏது ஏது விஷயங்கள் நடக்கிறது என்று எல்லா விஷயத்தையும் நான் பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். ஒரு விஷயத்தை கூட நான் அலட்சியமாக விடுவது கிடையாது. ஏனென்றால் என்னுடைய பிள்ளை எல்லா நாளுமே பத்திரமாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமே. ஒரு நாளும் என்னுடைய பிள்ளை மற்றவர்களுடைய மத்தியில் தலை குனிந்து நிற்கக்கூடாது. எல்லா காலத்திலேயும் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமும் கிடைக்க வேண்டிய மரியாதையும் எல்லா நேரமும் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும். பலரோ உன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் எல்லாவற்றையும் நீ என்னிடம் முழுமையாக சொல்லியிருக்கிறாய். எனக்கு எல்லா விஷயமும் தெரிந்தும் இருக்கிறது. இதற்கு நடுவே எந்த ஒரு விஷயத்தை நினைத்தோ கவலைப்பட வேண்டாம். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று நினைத்துக்கொள். நான் எதற்காக வந்தேன் என்பதை இப்பொழுது நான் உனக்கு சொல்லிவிடுகிறேன். மனதளவில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து குழம்பிக்கொண்டு இருக்கிறாய். எந்த ஒரு நேரத்திலேயும் உன்னிடம் தெளிவே இல்லை. அப்படியே ஒரு சில நேரங்கள் தெளிவாக இருந்து விட்டாய், ஆனால் அது மிகப்பெரிய விஷயம்தான். எல்லோருக்கும் நல்ல விஷயத்தை சொல்வாய். அதாவது இந்த விஷயத்தை செய்யுங்கள், அந்த விஷயத்தை செய்யுங்கள் என்று. ஆனால் நீ எல்லா நேரத்திலேயும் குழம்பி நிற்பாய். எனக்கு தோன்றுவது ஒன்றே ஒன்றுதான். மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லும் குழந்தை ஏன் அதனுடைய வாழ்க்கையில் மட்டும் குழம்பி தவிக்கிறது என்று. உன்னுடைய வாழ்வில் அதிகமான பணப்பிரச்சனை தான். நான் எதையுமே இல்லை, நீ சொல்வதெல்லாம் போய் என்பதை சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கிறது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். அதனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு பொழுதும் நீ கவலைப்பட வேண்டாம். நிறைய நேரத்தில் சோர்ந்து இருக்கிறாய். காலப்போக்கில் உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்ற நம்பிக்கை உனக்கு எப்பொழுது பார்த்தாலும் இல்லவே இல்லை. என்னிடமே வந்து கேட்பாய், எப்பொழுது வாழ்க்கை மாறும், வாழ்க்கை மாறும் மாறும் என்று சொன்னால் மட்டும் போதுமா, வாழ்க்கை மாற வேண்டாமா என்று என்னிடம் நீ கேட்கிறாய். தங்கமே, வாழ்க்கை மாறும்மா. நீ நம்புகிறாய் அல்லவா உன்னுடைய வாழ்க்கை மாறும் என்று. கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கை மாறும். அதில் எந்த சந்தேகமோ எந்த குழப்பமோ உனக்கு தேவை அல்ல. வருங்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து நீயே பிரமிப்பாய். அந்த அளவுக்குத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இருக்குமே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் கவலை என்ற ஒரு விஷயத்திற்கு இடம் இருக்காது. நிறைய பேர் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து ஒரே ஒரு விஷயம் மட்டும் எப்போ பார்த்தாலும் சொல்வார்கள். என்ன இதெல்லாம், என்ன ஜெயிக்கவா போகிறது, இதெல்லாம் என்ன வாழ்க்கையில் சாதிக்கவா போகிறது, இதெல்லாம் என்ன வாழ்க்கையில் தனி ஆளாக நின்று எப்படி முன்னுக்கு வரும், இதற்கு பின்புதான் யாருமே இல்லையே என்றெல்லாம் சொல்வார்கள். புரிகிறதா? பேசும் வாயை என்ன மாதிரியான பதிலடி கொடுத்தாலும் பேசும் வாய் பேசும். அந்த வாய் ஏன் பேசுகிறது? அதற்கு எந்த வேலையுமே இல்லை. வெறும் வெட்டியாக அடுத்தவனுடைய குடும்பத்தை கெடுத்துக்கொண்டு அடுத்தவனுடைய வாழ்க்கையை எப்படியெல்லாம் பறிக்கலாம், எப்படியெல்லாம் சதி செய்யலாம் என்று நினைத்து கொண்டு வெட்டித்தனமாக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. இந்த நபர்களுக்கெல்லாம் பாடத்தை நான் கற்பித்துக் கொடுக்கிறேன். அதை பற்றி நீ எப்பொழுதும் கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரியான நபர்கள் எப்பொழுதுமே அடுத்தவர்களை தான் பற்றி பேசுவார்கள். தன்னுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கிறது, ஏது இருக்கிறது என்பதை ஒரு கணமும் அவர்கள் பார்க்க மாட்டார்கள். காரணத்தை கேள். ஏன் தெரியுமா? வேலை கிடையாது, குடும்பத்தின் மீது ஒரு பாசம் கிடையாது. குடும்பம் எப்படியோ போகட்டும், வாழ்க்கை எப்படியோ இருக்கட்டும் என்றுதான் அவர்கள் இருப்பார்கள். என்னுடைய பிள்ளைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். யார் உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து இந்த மாதிரியாக நீ இது செய்தது தவறு, அது செய்தது தவறு என்று சொன்னாலும் சரிதான், கட்டாயமாக உன்னுடைய வாழ்வில் யார் எது வேண்டுமானாலும் பேசட்டும் என்று வாழ்க்கையை நடத்து. எத்தனை நாள்தான் மற்றவர்களுடைய வாய்க்காக உன்னுடைய ஆசைகளை
கட்டி போடுவாய். உன்னுடைய ஆசைகளை நீ எப்பொழுதும் செய்யாமல் இருப்பாய். உனக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு, உனக்கென்று ஒரு திறமைகள் உண்டு. அந்த பாதையில் பயணிக்க வேண்டும். பேசும் திறமை இருந்தால் பேசு. ஏதாவது உனக்கு ஓவிய திறமை இருந்தால் வரைந்து பார். வேலைக்கு ஏதாவது ஒரு வேலை செய்வேன் என்று இருந்தால் செய். ஆனால் நீ நினைக்கிறாய் பார், எனக்கு எந்த திறமையுமே இல்லை என்று. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட இந்த பூமியில் பிறந்திருக்கும் ஒருவருக்கும் கிடையாது. நான் படைக்கும் பொழுது எல்லாருக்குமே தனித்தனியாக திறமைகளோடு தான் படைக்கிறேன். அதை அவரவர்கள் தான் வெளிக்கொண்டு வர வேண்டும். அதை விட்டுவிட்டு ஐயோ எனக்கு இது இல்லையே, எனக்கு அவனுக்கு இருக்கிற திறமை கூட எனக்கு இல்லையே என்று நினைக்கக்கூடாது. சரியா தங்கமே? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் பார்த்து செய்து கொண்டு இருப்பதினால் உனக்கு என்ன திறமை இருக்கிறது என்பது தெரியும். கண்டிப்பாக நீ ஒரு முயற்சி எடுத்து நீ செய்யும் பொழுது கண்டிப்பாக உனக்கு வாழ்க்கையில் ஒரு ஒளிவட்டம் தெரியும். இப்படியே நீ இருந்து கொண்டே இருந்தாயானால் வாழ்க்கையில் நீ நினைக்கிறாய் பார், உனக்கு திறமையே இல்லை என்று மற்றவர்களும் பேசுகிறார்கள் பார், அதற்குத்தான் நீ வழிவகுத்ததாக ஆகிவிடும். நீ எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள், உனக்கு அதிகமான திறமைகள் உள்ளது. உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான நிறைய விஷயங்கள் உனக்கு நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். கட்டாயமாக உன்னுடைய வாழ்க்கையில் துளைத்த அனைத்து சந்தோஷங்களையும் உன்னால் மீட்டெடுக்க முடியும். உன்னுடைய திறமையினால் நிச்சயமாகவே நீ அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர்ந்து கொண்டு இருப்பாய். நீ துவண்டு உழுகிறாய். ஆனால் நானோ உன்னை நிமிர்த்தி விடுவதற்காக 1000 விஷயங்கள் செய்கிறேன். நன்மைகள் உண்டாகட்டும், ஐஸ்வர்யங்கள் கிடைக்கட்டும், தேடும் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் நிலையானதாக இருக்கட்டும். இந்த சாய் ஒரு வீட்டிற்குள் வந்துவிட்டேன், ஆனால் நீ உன்னுடைய வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கிறேன். நீ வெளியில் போனாலும் உன்னோடு தான் இருப்பேன், வீட்டுக்குள் இருந்தாலும் உன்னோடு தான் இருப்பேன். ஆக மொத்தம் உன்னோடு இருப்பது மட்டும்தான் எனக்கு வேலை. உன்னை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது மட்டும்தான் என்னுடைய வேலை. உன்னுடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதற்கு நானே பொறுப்பு. அதனால் கவலையே படாமல் சந்தோஷமாக இருங்கள். போராடுங்கள், போராடி ஜெயிப்பீர்கள். போராடாமல் இந்த உலகத்தில் எதுவும் கிடைக்காது என்பது உனக்கு தெரியும். போராடி எல்லாவற்றையும் அடைவீர்கள். ஆனால் இனிமேல் நீ இந்த அளவுக்கு போராட்டம் உனக்கு இருக்காது. நல்ல மாற்றங்கள் இருக்கும், நல்ல திருப்பங்கள் இருக்கும். எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்பிக்கை மட்டுமே இருக்கட்டும். விரக்தியான வாழ்க்கையை விட்டுவிட்டு சந்தோஷமான வாழ்க்கைக்கு வாருங்கள். எதிர்பார்த்த நலமும் வளமும் என்றுமே உங்களுக்கு இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களுடைய ஆயுளுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருப்பவருடைய ஆயுளுக்கும் எந்த ஒரு குறையும் இல்லை, எந்த ஒரு தவறும் நடக்காது. நம்பிக்கையோடு இருங்கள். சதா சர்வகாலமும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் என்று பாடுபட்டு உங்களுக்காகவே இருப்பேன். இந்த சாய்ராம். ஓம் சாய்ராம்.